உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், இந்த 7 தூண்கள் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, நோயற்ற வாழ்க்கைக்கும் பலமான வாழ்க்கைக்கும் நீண்ட நெடிந்த ஒரு ஆயுள் முழுவதும் வாழ்வதற்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆயுர்வேதத்துடைய அடிப்படை தத்துவங்கள். உணவே மருந்துன்ற வகையில் உணவாக பயன்படுத்தக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகளையும் தாவரங்களையும் எவ்வாறு நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவாக தேங்கி கிடக்கக்கூடிய நீரை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தி, உடல் மட்டுமல்ல கழிவு வெளியேறும்போது புத்துணர்ச்சியை உடல் பெறுவதற்கும், நீர்ச்சத்துக்கள் உடலுக்கு தேவையற்று இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்களை வெளியேற்றி உடல் இளைக்கவும் உதவி செய்யக்கூடிய நீர்முள்ளி குடிநீர் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம உடல் இயக்கத்தின் போது நிறைய கழிவுகள் உருவாகிறத பார்க்குறோம். சில கழிவுகள் சிறுநீராகவும், சிலது மலமாகவும், சிலது வியர்வையாகவும், சிலது சளியாகவும் உடலை விட்டு வெளியேறிக்கொண்டே இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் சில காரணங்களால் இந்த மாதிரி கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவது லட்சத்தில் 1 பங்கு குறையும் போது கூட நம்ம உடம்பில் நிறைய நோய்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அதில் முக்கியமான நோய் தான் இன்றைக்கு கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய். பொதுவாக வளர்சிதை மாற்றத்தின் போது நாம் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் சுரக்கின்ற அமிலங்களோடு வினை புரியும் போது நிறைய வகையான புதிய அமிலங்கள் உருவாகிறத பார்க்குறோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம உடம்பில் நடக்கும்போது உருவாகக்கூடிய ஒரு வகையான உப்பு சார்ந்த கழிவுக்கு தான் யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது பேர். இந்த யூரிக் ஆசிட் சார்ந்த கழிவுகள் உடலுக்குள் செல்லும்போது, உடலுக்குள் இருக்கும்போது ஹைலோ யூரினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு உருவாகும்போது இதை தான் மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உயவுத்தன்மைக்கான முக்கியமான ஒரு அமிலமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த அமிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கொண்டே போகும்போது, இந்த அமிலங்கள் தேவையற்ற செரிமானமூட்டப்பட்ட யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸாக மாறும்போது அந்த இடத்துல மூட்டுகளுடைய இயக்கம் குறைந்து தேவையற்று இருக்கக்கூடிய அந்த கழிவை வெளியேற்ற உடல் நிறைய வகையான வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்து அவை மூட்டுக்குள்ளே சென்று மூட்டுகளில் நடக்கக்கூடிய வினையின் காரணமாக மூட்டுகளில் லேசான சிவப்பு நிற மாற்றமோ வலியும் ஏற்படக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் தமிழில் இரத்தவாதம்னு சொல்லக்கூடிய நோயும், நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாத நோயும் உருவாகி விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு முடக்குவாதத்தில் குறிப்பிட்ட வகையான உடல் கழிவு உடலிலேயே அதிகமாக தங்குவதால் ஏற்படுகின்ற இந்த முடக்குவாத நோயாக இருக்கக்கூடிய கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோயை குறிப்பாக உடலில், இரத்தத்தில், மூட்டுகளில் தேங்கி கிடக்கக்கூடிய உப்புச்சத்து, கழிவாக இருக்கக்கூடிய உப்புச்சத்தை வெளியேற்றக்கூடிய நிகழ்வாக நாம் பார்க்கக்கூடியது தான் இந்த நீர்முள்ளி கஷாயம். இந்த நீர்முள்ளி கஷாயம் நீர்முள்ளி, நெருஞ்சில், சோம்பு, தனியா ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்போ மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்போ நாம் எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக மூட்டுகளில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும்போது ஒரு ஸ்டேஜில் முடக்குவாதமாக இருக்கக்கூடிய இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோயுடைய வலியும் வேதனையும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கமான தன்மையும் குறைந்து போவதை பார்க்க முடியும். இன்றைக்கு உடல் எடை குறைய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை. ஆனால் நிறைய பேருக்கு, குறிப்பாக ஒரு 60 வயது 70 வயது ஆன பிறகு நீண்ட கால சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்ன? கால்களில் அதிகமாக நீர் சுரப்பது தான். காலை தூங்கி எழுந்து கொள்ளும்போது ஒரு 50% இந்த சுரப்பு குறைவாக இருப்பது போல் தோன்றினாலும் காலை 11 மணி 12 மணி 1 மணி ஆகும்போது கால் தூக்கி வைத்து நடக்க முடியாத அளவுக்கு கால் பாரமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். என்ன செய்தாலுமே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்க முடியாமல் இருக்கிறது. நீர் இறங்க மாட்டேங்குதுன்னு நீர் இறங்குவதற்கான மாத்திரை சாப்பிட்டாலும் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் சிறுநீர் கழிக்கக்கூடிய சிரமத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். வெரிகோஸ் வெயின் சார்ந்த நோயால் அவதிப்படும் போது, அதுவும் நீண்ட நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிரமத்தில் நான் இருக்கும்போது, அந்த நீண்ட நேரம் நின்று வேலைக்கு செய்யக்கூடிய அந்த சிரமத்துடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிரமம் தான் கால் வீக்கம். நிறைய பேர் பெண்கள் குறிப்பாக வேலைக்கு போயிட்டு வரும்போது மாலை நேரங்களில் அவங்களுடைய கால்களை பாருங்கள்
கால் பெருசாக வீங்கி போயிருக்கும். மாதவிலக்கு காலங்களில், மாதவிலக்கு முடிந்த பிறகு 45 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களில் 150 பேர் வேலைக்கு போய் வருகின்ற பெண்களில் எல்லாருக்குமே கால் வீங்கி போய் கிடப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த நீர்முள்ளி, நெருஞ்சில், சோம்பு மற்றும் தனியா கஷாயத்தை அவங்க தொடர்ந்து சாப்பிடும்போது காலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட ரத்தம் சார்ந்து தேங்கி கிடக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய நீரும், அதே நேரத்தில் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நிணநீர் சுரப்பிகள் அதிலிருந்து உடல் எடுத்துக்கொண்டு உடலை சுத்தப்படுத்துகின்ற தன்மையும் மாறும்போது கால் வீக்கம் குறைந்து போவதை பார்க்க முடியும். நிறைய வெரிகோஸ் வெயின் சார்ந்த, செல்லுலைட்டிஸ் சார்ந்த நோய்கள் ஏற்படும் போது உடலுடைய லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் பெரிதாக பாதித்து அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையோடு நாம் இருக்கும்போது என்ன செய்தாலுமே காலில் இருக்கக்கூடிய வீக்கம் குறையாத வீக்கமாக இருக்கும்போது இந்த நீர்முள்ளி, நெருஞ்சில், சோம்பு மற்றும் தனியா கஷாயத்தை சாப்பிடும்போது இந்த கால் வீக்கம் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். மூத்திரத்தாரை அடைப்புன்னு சொல்லுவோம். சிறுநீர் நல்லா வரது போல அடிவயிறில் வலி இருக்கும். சிறுநீர் போகணுங்கிற உந்துதல் இருக்கும். சிறுநீர் போகணும்னு நம்ம போய் உட்கார்ந்தோன்னா சொட்டு சொட்டாக சிறுநீர் வரும். எவ்வளவோ முயற்சி செய்தாலும் சிறுநீர் வருவது பெரிய அளவில் இருக்காது. அல்லது ஒரு முறை சிறுநீர் கழித்து விட்டோம் அப்படின்னு திருப்தியாக நம்ம திரும்பி வர முயற்சி பண்ணோம்னா அந்த இடத்துல மீண்டும் ஒரு 15 நிமிடத்தில் திரும்பவும் வீக்கம் இருக்கும். திரும்பவும் சிறுநீர் கழிக்க போகணும். இரவு முழுவதும் இது சார்ந்த சிரமத்தால் அவதிப்படுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். மூத்திரத்தாரை அடைப்பு அல்லது யூரினரி ஸ்ட்ரிக்சர்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வளித்து சிறுநீர் பையிலிருந்து முழுமையாக வெளியேற்றி உடலில் நீர் தங்காமல், குறிப்பாக சிறுநீர் மண்டலத்தில் நீர் தங்காமல், அடைப்பு ஏற்படுத்தாமல் நம்மை காப்பாற்றக்கூடிய மிகச்சிறந்த மருந்தாக இந்த நெருஞ்சில் முள் கஷாயம் இருக்கிறத பார்க்கலாம். நீர்முள்ளி, நெருஞ்சில், சோம்பு மற்றும் தனியா 4 பொருட்கள் ஒவ்வொன்றும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பும் மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பும் நாம் எடுத்துக்கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறைந்து போய் உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும். மகோதரம்னு சொல்லுவோம். அதாவது உடலில் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது சிறுநீரகத்தால் மட்டும் நடப்பது கிடையாது. உடலுடைய நீர் மேலாண்மை அப்படிங்கிறது சிறுநீரகம், ஈரல் இந்த 2 விஷயத்தையும் சேர்ந்து 2 உறுப்புகளுடைய சேர்க்கையால் நடப்பது. எவ்வாறு சிறுநீரகம் செயலிழந்து போகும்போது நம்ம உடம்பில் நீர் தங்கி கை கால்களுடைய வீக்கம், வயிறு வீக்கம், மார்பு பகுதியில் தண்ணீர் சென்று சிரமப்படுத்துகின்ற நிகழ்வுகள் இருக்கிறதோ அதே போல் ஈரல் செயல்பாடுகள் குறைந்து போகும்போதும் ஈரல் சுரக்கின்ற அமிலங்களும் நாம் உண்ணக்கூடிய தண்ணீரும் வயிற்றுக்குள் சென்று சேர முடியாமல் வயிற்றுக்குள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் மகோதரம்னு பேர். விதைப்பையில் ஆரம்பித்து வயிறு வரை பெரியதாக பானையாக வீங்கி விடுவதும், எவ்வளவு முயற்சி செய்தாலுமே நீர் வெளியில் சென்றாலுமே பேதி போல் உள்ளே இருக்கக்கூடிய நீர் வெளியேறக்கூடிய நிகழ்வு நடந்தாலுமே உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறையாமல், மூச்சு விடக்கூட முடியாமல், அமரக்கூட முடியாமல், படுக்கக்கூட முடியாமல், நகரக்கூட முடியாமல் வயிறு முழுவதும் தண்ணீரால் நிரம்பி போய் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு தான் மகோதரம்னு பேர். எனக்கு அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. தொற்றுக்களால் ஏற்படுவது, புற்றுநோயால் ஏற்படுவதுன்னு சொல்லி விதவிதமான அசைட்டிஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை வெளியேற்ற என்னதான் முயற்சிகள் எடுத்தாலும், அதே போல் உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை நேரடியாக டாப்பிங் சொல்லக்கூடிய முறையில் ஊசி மூலமாக வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நீரை எடுப்பதற்கான முயற்சிகள் நாம் எடுப்பதற்கான முயற்சிகள் செய்தாலும் கூட உடலில் ஏற்படுகின்ற சிரமங்கள், அந்த சிரமங்களால் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற நீர்த்தேக்கம் இவற்றை குறைத்து இந்த மகோதரம் சார்ந்த நோயுடைய தன்மையை, அசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நோயுடைய தன்மையை குறைத்து கொண்டு ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ்வதற்கும் இந்த நீர்முள்ளி குடிநீர் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஈரல் நோய்கள், சிறுநீரக நோய்கள், இதய நோய்கள், நம்ம நுரையீரல் நோய்கள் மற்றும் செரிமான மண்டல நோய்கள், நரம்பு மண்டல நோய்கள், மூளை சார்ந்த நோய்கள் ஏற்படும் போது இந்த ராஜ உறுப்புகளுடைய கூட்டுகளாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் உடலில் பாதிக்கப்படும் போது, உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளாக நீர்ச்சத்துக்கள் இருக்கும்போது அந்த நீர் மேலாண்மை செய்து உடலுக்கு தேவையற்ற கழிவை வெளியேற்றி மகோதரம்னு சொல்லக்கூடிய அசைட்டிஸ் சார்ந்த நோய்களை குணமாக்குவதற்கு இந்த நீர்முள்ளி குடிநீர் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நீர்முள்ளி, நெருஞ்சில் விதை, சோம்பு மற்றும் தனியா ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோயுடைய மற்றும் ஒரு நோயாக நம்ம நரித்தலை வாத நோயின்னு சொல்லுவோம்.
மூட்டுகள் அப்படியே இறுகி போய் எப்படி நரியுடைய தலைப்பகுதியும் கால் பகுதியும் இருக்கோ அந்த மாதிரி காலே வளைந்து போய்விடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஆப்ரேஷன் பண்ணால் தான் மூட்டை சரி பண்ண முடியும்னு இருக்கக்கூடிய நிலையில் கூட இந்த கஷாயத்தை எடுக்கும்போது அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் குறைந்து படிப்படியாக ஆரோக்கிய நிலை அடையதை பார்க்க முடியும். நீர் ஏறி ஊதி பெருத்து போயிருக்கக்கூடிய உடம்பு கரையவும், உடலில் இருக்கக்கூடிய வாத வீக்கங்கள் குறையவும், உடலுடைய கீழ்வாதம்னு சொல்லக்கூடிய கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுடைய தீவிரம் குறையவும், நரித்தலை வாதம்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் ஏற்படுகின்ற டிஃபார்மிட்டிகள் குறைவும், மூத்திரத்தாரை அடைப்புன்னு சொல்லக்கூடிய யூரினரி ஸ்ட்ரிச்சர் சார்ந்த சிரமங்களுக்கும், மகோதரம்னு சொல்லக்கூடிய வயிறு வீக்கம், சிறுநீரகம் சார்ந்த, இதயம் சார்ந்த, நுரையீரல் சார்ந்த, ஈரல் சார்ந்த நோயினால் உடலில் ஏற்படுகின்ற நீர்ச்சத்துக்களுடைய மாற்றங்கள் மாறுவதற்கும், ரண அகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் காயங்கள் ஏற்பட்டு உடலில் காயத்தால் ஏற்படுகின்ற தொற்றுக்களால் ஏற்படுகின்ற வாத நீர் சேர்க்கை குறைவதற்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற சோர்வின் காரணமாக உடலில் ஏற்படுகின்ற நோய்கள், குறிப்பாக உடலில் ஏற்படுகின்ற வாத நீர் சார்ந்த நோய்கள் குறைவதற்கும் இந்த நீர்முள்ளி, நெருஞ்சில், சோம்பு, தனியா 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த தேநீர், இதை தினசரி ஒரு மருந்தாக அல்ல உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.